शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् मुक्तिर्लभेदकस्मात् मुकुन्दभक्ते मुकुन्दः यद्विद्यात्मनो असूर्तिः अत्यनशोका यस्यात्मक्रोधः किं सुखं सुष्टिः ओ राजा भजनकृत् राक्षस्वा निजदेवतो यस्यात् प्रकरणम् கடைசி பகுதி 56வது ஸ்லோகம். அது வரைக்கும் பார்த்துருக்கோம். 57வது ஸ்லோகம் பார்க்கணும். முக்தி பகவத் அனுகிரகத்தினால கிடைக்கிறது அப்படின்னா ஞானம் வந்து ஞானத்தினால, ஞானமானது பகவத் அனுகிரகத்தினால அப்படி சொல்லி அந்த முகுந்தன்னா யாரு வித்யாம் அஜானத்தினால மனுஷியால தானும் படி பண்றாரோ அவித்யா அஜானம்ங்கிற அவித்யன்னு இல்லதாத்மனோ அஸ்பூர்த்தி அதுல வழியில ஒரு பொருள் இருக்கு, கடையில வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அவித்யா என்ன நம்மளுடைய சொப்பிரகாசமான ஒரு ஆத்மா எப்போதும் ஒளிச்சிருக்கு. அந்த ஆத்மாவையே அதனுடைய உண்மையை அறியாம நம்ம இருக்க பாருங்க, இதுதான் அஜானம். அஜானம் வேற எங்கோ இல்லை, நம்மகிட்ட ஒழிக்கக்கூடியதான சர்வதா சர்வகாலம் எல்லாவற்றையும் தூண்டிக்கொண்டு எல்லா ஒழித்திருக்க ஆத்மாக்கள் நமக்கு தெரியும். கேட்டா உங்களுக்கு ஆத்மா தெரியுமான தெரியணும்னு, உங்களை தெரியுமான என்ன தெரியுங்கிறது, ஆத்மாவை தெரியுமான தெரியாதுங்கிறது. அந்த நான் எது சொல்றோம் அது உண்மையான ஆத்மான்னு தெரியும். யாரையாவது கேட்டு பாருங்க ஆத்மா தெரியுமா அப்படின்னு கேட்டு உங்களை தெரியுமா என்ன எனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிறது. இந்த ஆத்மாதான் நானுங்கிறவர்களுக்கு முக்கியமான அர்த்தம்ங்கிறது அவருக்கு தெரியல. எப்படி தன்னுடைய ஸ்வரூபமே எனக்கு தெரியாம இருப்பாங்களா, இதுதான் அஞ்ஞானம். இதற்கெல்லாம் மனுஷனுக்கு யாருக்கு கவலை இல்லாம இருக்கணும். கவலை இருக்கு, அது எப்படி வருதுன்னு தெரியல, ஏதோ ஒரு கவலை இருக்கு. இந்த கவலையாவது என்ன பண்றது மனுஷனுக்கு, அது அவன் எந்த காரியமும் செய்ய விடாம எவ்வளவு சாப்பிட்டாலும் எது பண்ணினாலும் ரொம்ப நாளுக்கு நாளுக்கு தீர்க்கும். என்னன்னா இந்த கவலை, இது மனுஷனை ஈர்த்த பண்ணிட்டே இருக்கு. இந்த கவலை போறதுக்கு என்ன வழி அப்படின்னு கவலைக்கு மேல என்ன காரணம்னு நம்ம மனசுல இருக்கக்கூடிய கோபம். இது என்ன கவலையினால கோபம், கோபத்தினால கவலை, கவலையினால கோபம், மறுபடியும் கோபத்தினால கவலை. அதுக்கு கவலையாவது யாராவது என்ன பண்றதுன்னா டக்குன்னு போயிடும். போய்ச்சதுனால என்ன இல்லை, இவர் கோபிக்கல போய்ச்சதுனால அந்த மனுஷனுக்கு கோபம் வந்து அவர் ஏதோ ஒரு வார்த்தை இருந்தா மறுபடியும் கவலை. என்ன ஒண்ணு இன்னொன்னுக்கு காரணமா இருக்கு, காரிய காரணமாவத்தை. ஏன் மனுஷன் என்ன பண்ணும், கவலையை குறைக்கணுமையானால் ரெண்டு விஷயம். ஒண்ணு, யார் என்ன சொன்னாலும் நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணாம தெரிஞ்சுக்கணும். உங்களை பத்தி யாரு இன்னொருத்தரை பத்தி சொன்னா உங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்க அதை பத்தி நம்மளை பத்தி நமக்கு என்ன பரவா யாராவது சொன்னா டக்குனு ரியாக்ட் பண்ணக்கூடாது. எப்ப நீங்க அதுக்கு பிரத்தியா யோசனை பண்ணாங்கயோ அப்ப உங்க மனசே சொல்லும் பரவாயில்ல. அவன் சொன்னா நம்மள வச்சானா நம்ம தப்பு இருக்கே வச்சான், சரி தப்பு இல்லாம வச்சானா அவனுக்கு உண்மை புரியல வச்சுட்டு போனான். நாம கவலை பண்ணணும். ரெண்டு விஷயத்திலயும் மன வெளிப்படுத்திடும். ஆனா முதல்ல என்ன பண்ணணும்னா ஏதாவது வார்த்தை சொன்னதுமே ரியாக்ட் ஆகுதுங்கிறது நேர்த்தி பண்ணணும். அது எப்படி அக்கா முடியலையே அவன் வார்த்தை முடியறதுக்குள்ள நீ மட்டும் வருவா அப்படின்னு சொல்றேன்னா அதை முதல்ல பண்ணக்கூடாது. கொஞ்ச நாள் இதுல ட்ரை பண்ணிட்டே இருக்குன்னா அது வந்துடும். இப்ப யாராவது போறாலோ அல்லது உங்களை யாராவது பேசுறாரோ, உங்களை பத்தி யாராவது ஏதாவது சொன்னாலோ, இன்னார் உங்களை பத்தி சொன்னாலும் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாலோ, எதை சொன்னாலும் அந்த டிவி இருந்தா இருக்காது. இன்ஃபர்மேஷன் மாறி விட்டுருக்கோம்.
அதுக்கப்புறம் யோஜனை பண்ணது ஒரு 10 நிமிஷம் அப்படியே யோஜனை பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கோபம் போறதுக்கு கோபம் வரக்கூடாது. கோபத்துக்கு இது ஒரு வழி பிரார்த்தனைகள் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த மனசுல கவலை ஏற்படுத்துல மனசு வந்து மனசை பத்தியே கவலைப்படுறது. சாதாரணமாக மனசு என்ன பண்றதுன்னா நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஆயுது அப்படி ஆயுது இதுவே கவலைப்படும். அந்த மனசை வந்து கவலைப்படுறத நிறுத்தறதுக்கு வழி என்னங்க, மனசுக்கு வேற ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கும். சும்மா வீட்டுல எல்லாம் மனசு வேற ஏதாவது நடந்துட்டே இருக்கும். அதனால மனசுக்கு என்ன பண்ண வேற வேலை கொடுத்துட்டே இருக்கும். எனக்கு ஆரோக்கியா இருக்கிறது வழியா இருக்கு, ஆயுதமோ என்னமோ இது பண்ணுறது யாரும் யாரையும் எல்லாரும் பகவான் தான் பாக்குறேன். உடம்ப கட்சி இருக்கிற வரைக்கும் நான் தான் காலத்துறேன், நான் தான் இந்த வீட்டுக்கு மூலஸ்தலமா இருக்கேன் அப்படின்னு. அதுக்காக ரொம்ப புத்து வந்துட்டேன்னா உத்தியோகத்துல ப்ராப்ளம் வந்தா அதுவே வாழ்க்கையை இடிஞ்சு விழுந்தா போல நினைக்கிறோம். எதுனாலையும் பகவானுடைய அனுகிரகம் எந்த கஷ்டம் வந்தாலும் சமாளிக்க முடியும். அந்த ஒரு எண்ணமே ஒரு தைரியம் சோகம் போறதுக்கு வழி என்ன? ஏன்னா ஒரு மனுஷனுக்கு துன்பம் வருதுன்னா துன்பத்துக்கு காரணம் என்ன, ஏன் வந்தது? துன்பத்துக்கு காரணம் இருக்கு. எதனால் வந்தது? உமாந்தரம் பண்ணிதான் பாவம். இன்னைக்கு பண்ணாத இன்னைக்கு பண்ணிட்டு இன்னைக்கு வராது, இன்னைக்கு பண்ணிட்டு இன்னைக்கு வரா அடுத்த வரும். ஏன் பண்ணினா இன்னைக்கு பண்ணினதுடைய துன்பம் இன்னைக்கே வந்ததையா அவன் அன்னைக்கு யாரும் அதை பண்ண மாட்டான். ஃப்ரீடம் இல்லையே மனுஷனுக்கு எப்ப ஃப்ரீடம் வருது? எதையாவது பண்ண பிறகு அதனுடைய எஃபெக்ட் ஒரு நாளைக்கு வரும் சொன்னாதான் நீ இப்படித்தான் பண்ணணும்னு அப்ப அவனுக்கு பிரிவு இல்லை. என்ன பண்றாரு? முதல்ல காரியத்தான் பண்ண வச்சுட்டா இருக்க. அதனுடைய பலமானது உங்களுக்கு வரும். அது எனக்கு என்ன தெரியும், எதையே பண்ண வேண்டிய தூண்டிட்டு திருப்பி நீங்க தானே துன்பம் தெரியல. அவர் உங்களை தூண்டல அப்ப நான் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அதுதான் சாதத்துல சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டது. இது நல்லதாக சொல்லலாம். நான் நல்ல காரியத்தை கெட்ட காரியத்தை மனுஷன் எங்கும் அவருக்கு அன்னிச்சையாக செய்யக்கூடியதான் தருணம் இருந்த போதும் நல்ல காரியம் பண்ண மாட்டேங்கிறான். எல்லா மனுஷாட்டும் நல்லதை செய்து புண்ணியத்தை அனுபவிக்கணும், சுகத்தை அனுபவிக்கணும் என கொடுக்கிறான். ஆசை இருக்கா இல்லையா? ஆணையம் பண்ண மாட்டேங்கிறான். ஆகவே சூரியோதயத்துக்கு முன்னால் 5 மணிக்கெல்லாம் எழுந்து காலகட்டங்கள்லாம் பண்ணிட்டு 5 மணிக்கு ஸ்நானம் பண்ணி சந்தாந்தனம் பண்ணிட்டு ஒரு 6 மணி வரைக்கும் பண்ணப்பா சூரியன் உதிக்கிற காலத்துல சூரியோபாசனம் பண்ணா ஆரோக்கியமா இருப்பாய். காயத்ரி மந்திரம் சொன்னதுனால உங்க ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் வரும், புத்தி சக்தி போடும், சௌக்கியமா இருப்பாய். இவன் என்ன பண்றான்? ராத்திரி 12 மணி வரைக்கும் ஏதோ வேலைகளை பண்ணிட்டு படுத்தது 7 மணிக்கு எழுதுறான். 7 மணிக்கு இவனுக்கு எழுதுன்றது என்ன ஆயிடுதுன்னு அவசரம் 7 மணிக்கு ஆகுது. இப்ப 7 மணிக்கு எழுதுறதுனாலேயே ஒரு தப்பு. எந்த காலத்துல சந்தியா வந்துருக்க எப்ப தூங்கப்படாதோ அப்ப தூங்க. 7 மணிக்கு நீங்க தூங்கி இருக்கனால என்ன ஆகுதுன்னா உடம்புல தூங்க இருக்கிற படம் இருக்கு. 8 மணிக்கு அமிர்தம் போகணும் ஓடுறேன் எல்லாத்தையும் புண்ணியம் பண்ணல பாவம் வளர்ந்தது தெரியல. என்னது இவருக்கு சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஆலசியம் எனக்கூடியதான தோஷத்தினால் தெரிஞ்சிருந்த போது அந்த காரியத்தை பண்ணாங்க. புண்ணியத்தை பலதில்லை, புண்ணியத்தை பலவிச்சு புண்ணியம் அபூர்வதி. புண்ணிய பரவான சுகத்தை நாடுகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். காரண சுகத்தை புண்ணிய கர்மா பண்ண பாபத்தை பல் நேர்த்தி பாபத்துடைய பலத்தை இஷ்டப்படுறதில்லை, சுகத்தை இஷ்டப்படுறது. பாபம் உருவத்து என்ன எவ்வளவு பாவத்தை இப்படி என்ன இதோட லைஃப் ஸ்டைல மாத்திங்கோ இன்னும் சொல்ற காட்டும். ஆனா யாராவது நாம நம்ம புதிய கர்மாக்களை தினந்தோறும் வேணும்னு பார்க்கணும். அது எவரை சொல்லிருக்கோம் அப்படி சமுதாயத்தை பிரகாரம் பண்ணிட்டு இருக்கணும். பண்ணிட்டு அப்படியா இவதான் என்னால பட முடியல, அதுக்காக நீங்க காப்பாற்றத்தான பரவாயில்ல விட்டலையா
அதனால நமக்கு இப்ப வரக்கூடிய துன்பங்கள்னா எதனால வந்தது? ஜென்மாந்தரத்துல பண்ணிட்ட பாபத்தினால வந்து. அந்த பாபத்தை யாரு பண்ணினா நம்ம பண்ணினதுனால்தான் நமக்கு வந்து துன்பம் வந்தது. இடிஞ்சு விழுந்துடாது வாழ்க்கையில ஒரு நமக்கு. இப்ப இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல உள்ளதான ப்ராப்ளம் தான். எல்லா சௌக்கியமா எனக்கும் சமானமாக கர்வமா செஞ்சுட்டு இருக்காங்க. துன்பம் வந்ததுல இங்க விழுந்துடும். என்ன சார் ஒன்றும் இல்லாத மனுஷனுக்கே நடக்கிறது. எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்கிறது. அவளா சௌக்கியமா ஆகுமா புதுதா இருக்காங்க. எனக்கு மட்டும் உடம்பு இப்படி இருக்கு. தலைமை சுற்றுவலி வயது எதை காப்பினாலும் வலி வலி மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்காங்க. அவளுக்கெல்லாம் காது புரிந்தே இருக்கிறாங்க. காதல் பெறவாயிட்டே இருக்கிறாங்க. அவன் குழந்தை நல்லா படிக்கிறாங்க. என் குழந்தை அந்த படிக்கவே மாட்டேங்கிறாங்க. எத்தனை தரம் கூடுதலும் ஏற்றி ஏற்றி சொன்னாலும் ஒன்னும் வரமாட்டேங்குது. எது வந்தாலும் நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன். ஜன்மாந்திரத்தை பண்ணின பாவத்தெல்லாம் வந்தது ஒத்துட்டேன். அதுக்கு ஏதோ பிரதிகாரம் பண்ணி நான் வரலாண்டா எல்லாத்தையும் அப்படின்னு எண்ணி நினைக்கிறதோ அன்னைக்கு மனசுல சோகம். சோகத்துக்கு என்ன காரணம்? சுகம் வேணும், கோபம் வரப்படாது, துன்பம் வரப்படாது, சுகம் வேணும். சுகம்னா என்னது சார்? சுகம்னா என்ன நடக்கிறதுன்னு கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கு சுகமா இருக்காது சார், அந்தமா இருக்காது சார், சிரிச்சுட்டே இருக்காது சார். இது சுகமா? சின்ன குழந்தைக்கு வீட்டு பண்ணா முதல்ல அதுக்கப்புறம் நல்லா அழ தொடங்கிடும். ஒவ்வொரு கட்டா இருக்கு. ரொம்ப நினைக்க நீங்களும் கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா வேண்டாம் பழைய படிச்சது அங்கிருந்து நெருப்பு போயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தை ஜெயிக்க முடியும். சிரிக்கிற காலத்துல எதை எந்த துணி பொழிகிறாங்களோ பொழியும். அதனால ரொம்ப நேரம் சிரிக்க. ஆனா சுகம்னா என்ன? சுகம்னா அப்பாடா போரும் என கூடினாங்க எண்ணம் இருக்கு. அதான் இன்னைக்கு காற்று எழுதும் செய்ய முடியாது. இன்னைக்கு நாளைக்கு இந்த நாயம் பண்ணணும், 100,000 ரூபாய் எதாவது கொடுக்கணும் நல்ல காரியத்தை கொடுத்தேன். அப்படியே நினைச்சோம்னா அன்னைக்கு நம்ம இந்த காரியத்தை பண்ணிவிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிறைவுக்கு பதிலா சுகம்ங்கிற பதவிக்காரதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவ்ருதம் சுத்தி சுத்திங்கிறது உள்ளூர நம்ம இந்த சேவை பண்ணிவிட்டு ஏறக்கூடியதான மனம் புத்தி இருக்கிறதுல அதுதான் சுத்தி உள்ளூர ஆந்தர சட்டம். ராஜா ராஜான்னு ஏதோ மினிஸ்டரையோ அல்லது வேற யாரையோ தொடர்படாதீங்க. ராஜான்னா ராஜா பிரகதி ரஞ்சனா ரஞ்சனகிறது ராஜீப்தங்கிற தார்மலை ஒழிக்கிறவன் இருந்த போதிலும் ராஜாங்கிறத ரஞ்சனா ஜனங்களை சந்தோஷப்படுத்தணும். ராஜா என்ன பண்ணா எப்படி ஜனங்களுக்கு எது நல்லதோ எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருந்தால் அவர்கள் ராஜா. இதெல்லாம் கவனிக்க வேண்டும். ராஜாக்கள்லாம் முன்னாடி மனு மாண்டாங்க எப்படி இருந்தாங்க? அவனுடைய மனசுல எப்பொழுதுமே ஜனங்கள் ஆனந்தமாக இருக்கணும் எனக்குரியதான எண்ணம் தான் இருந்தது. இப்ப நம்ம பழக்கிறதுல எல்லோரும் ராஜாகிறோம். நமக்கு எப்படி காசு இருக்கிறது இவர் கொடுக்க. ஆனா பழைய நாள் ராஜான்னா எப்படி எவ்வளோ ஜனங்களும் சொந்தமா இருக்கணும். அவன் பிரதானத்துல இருக்காளான்னு பார்த்துட்டு பிராமணர்களுக்கெல்லாம் ஏதோ வேதாந்தியம் பண்ணிட்டு இருந்தா அக்ரஹத்தை கொடுப்பான். இதுக்கு ஏதோ உத்தியோகத்துக்கு போய் அது மட்டும் இது பண்ண முடியாதுன்னா வேதாந்தியம் சொல்லி கொடுப்போம். 4 பேர் நல்லது சொல்லுவோம். கர்மகாட்ட முடிவு யாராவது ஏதாவது கேட்டா அது நடத்துதான் எப்படி வாழ்க்கையில வாழணும்னு 4 பேர் எடுத்து சொல்லுவோம். அது வேற மனுஷன் அட்வைஸ் கொடுக்கறது கர்த்தர் சக்திங்கிற நம்ம தேவை. இது யார் பண்ண வேண்டியது இவ பண்ணணும். எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருடைய ரசமும் தெரிஞ்சுக்கணும். யாராவது கேட்டா சும்மா சொல்லணும், காத்து வைக்கணும். எதுக்கு நல்ல ப்ராப்ளம் உனக்கு சிரமம் இல்ல, யாரும் நிறையா வரும். கம்பெனியை கொடுத்துட்டா வரும் அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லை, சும்மா என்ன ராஜா கொடுத்துருக்காரு, நிறைய பூமியை கொடுத்துருக்காரு. பூமியில வரக்கூடிய மகாஜாதி வாழ்க்கை நீங்க என்ன நினைக்கணும்னு கடிக்கிறதுக்கு முயற்சி இருக்கா, சாப்பிடறதுக்கு ஆகாரம் இருக்கா, அவ்வளவுதான் நீங்க பாருங்க. அதனால அது வேணும் இது வேணும் நீங்க எதிர்பார்க்கப்படாது. அப்படி சந்தோஷமா இருக்கிறவங்க அந்த தர்மம் சர்வதாரண வேதாத்தியம் பண்ணிட்டு யாரையும் வளர்க்கணும், அவ்வளவு கேட்கப்படாது.
அப்படி இருக்கணும். அதே போல கத்திரிக்கை எப்படி இருக்கலாம்? இந்த நாட்டுக்காக எந்த பிரயத்தனையாகவும் சரீரத்தை தியாகம் பண்றதுக்கு சித்தமா இருக்கும். அப்படி வேலை செய்யறது பைத்தியம் இருக்குது. மற்றவர்களெல்லாம் தூண்டு பண்றது. இப்படி அவன் காரியத்தை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காங்கிறது கவனிக்கிறதுக்கு கத்திரிக்கிறது. அதனால ராஜாவுடைய டியூட்டி எல்லோரும் சௌக்கியமா ஆனந்தமா சொந்த காரியத்தை செய்து கொண்டிருக்காரா? அவளுக்கு எல்லா வசதியும் வருதா? ஒரு ஆள் ஒரு குழந்தை பிறந்தது என்ன, அந்த குழந்தை என்னென்ன வேணும்னு ராஜா பார்ப்பாரு. ராஜா கேட்கறது, ஓ குழந்தை பிறந்திருக்கா, உனக்கு பர்த்டேயா கருத்து வாங்கிக்கோ, வேற ஏதாவது வேணுமா வாங்கிக்கணும், எல்லாரும் அரசாங்கத்துல உங்க பையனுக்கு பிறந்த அன்னைக்கு பிறந்த நாளைக்கு என்ன இன்னைக்கு ராத்திரியே புது எல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா? அதான் நம்மளோட கவனிட்டு இருக்கா, மறக்காம பார்த்துட்டு இருக்கான்னு கேட்குமா கேட்கும். அப்ப உங்களுக்கு ராஜாவுக்கு இஷ்டம் இருக்குமா இல்லையா? ஒவ்வொரு ஜனங்களும் அவன் என்னென்ன வேணும், எந்த பிரச்சனை வேணும், என்ன வேலைக்கு வந்தாலும் கல்யாணம் நடக்கிறதுல அதுக்கு வேண்டிய வசதியில ராஜாங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவர்தான் அப்பாவா இருந்தார். மற்ற அவங்கள பெற்றப்பாக்கள்லாம் இருக்க பாருங்க, கேவலம் ஜென்ம ஏற்றம் பதவிக்கே காரணமா இருந்தாலே தவிர இது எல்லாம் அரசாங்க பார்த்துட்டு இருக்கு. அப்ப ஜனங்களுக்காக ஒரு தீவிரமான ஒரு எண்ணமும் பாக்கியம் இருந்தது. இப்படி ஜனங்களை கட்டி காப்பாற்றி ஜனங்களுடைய மனசை புரிஞ்சவருக்கு என்ன பேரு? ராஜா. ராஜா ரங்கனக்கிறது யார நாயின்னு சொல்லணும். என்னன்னா உத்தியோகம் போற வளர்ந்தார்கள் இருக்கும். எவ்வளவு பண்ணினாலும் திருப்தி இல்லாம கேட்கல. அப்படி நீக்கதான் இருக்கணும். துன்புறுத்தணும்னே ஒரு எண்ணத்துல இருந்து கொண்டு உங்களை இஷ்டம் பண்ணிருக்கிற உங்களை இஷ்டம் பண்ணாம அவன்கிட்ட வேலை நாய் விரும்பி அதனால அப்படி மனுஷனுக்கு ஈர்க்கப்படாது. அப்படியே உத்தியோகத்திலேயே இருக்கக்கூடாதாங்க. உத்தியோகத்துல நல்ல உத்தியோகமா இருக்கணும். வேணும்னா தொந்தரவுக்காக அதான் ஆச்சாரிய தேவைக்காக ஆகல. ஏன்னா கர்மசாஸ்திரம் கேர்ஃபுல்லா சொல்லணும். எத்த தானாதி தேவி வாழ்க்கையில யாருக்கா நிறைய ஆசைக்கு வந்து சௌக்கியமா இருக்கணும். இந்த பூமியை விட்டுட்டு இருக்கணும். பூமியில போட்டது ஒரு நாளும் அழிச்சு போறாங்க. வாங்க அது வாங்க பூமியை வாங்கினா நல்லது சாஸ்திரம். நிறைய பூமியில போட்டாங்க வேஸ்ட் ஆகாதுன்னா வாங்க இருப்பாங்க. இதுங்களுக்கு பிரயோனரா யார இந்த பூமியை நல்லா யார கரெக்டா இந்த உத்தியோகத்துல இருந்து யார் எந்த சமயத்துல யாருக்கு எது வேணும்னு அப்படியே பண்ணணும் தெரிஞ்சு வேணும். அவருக்கு நிறைய ராஜா சேவை பண்ணினா நல்லா பண்ணினா சேவம் வரும். வெறும் சேவை தப்பு இல்லை. அது நீண்ட வேலையாருக்கு மாற்றுவேன் பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப கஷ்டம். நாய் பழப்பட்டேன் உலகையே நகமா மாயாவின்னு யாருக்காங்க நமக்கு தெரியும். மாயாம் சுப்ரகன் வித்யான் மாயினம் மகேஸ்வரம். மாயினால்தான் உலகத்தையெல்லாம் படைச்ச பகவான். குணமயி மம மாயாதுரத்தியா மாமையே பிரபத்தியந்தே மாயாமேகாம் தரத்து அப்படின்னு பகவான் சக்தி இருக்க பட்சம் அந்த சக்திக்கு தான் மாயான்னு. அந்த மாயை கையில வச்சிருக்கோம்னா எல்லாத்தையும் விழுதுங்க. லோகத்திலையும் ஆச்சரியமான காரியத்தை பண்றதுனா மெஜிஷியன் மேஜிக் மாய அப்படிங்கிறோம். அப்படி மாயாவியாவது நிஜமான மாய பரமேஸ்வரன். அதனாலதான் மாயாவியோ யோகேஸ்வரனும் பரமஸ்வரா கிருஷ்ண பரமாத்மாவை சொல்றோம். எல்லா மாயையும் அவர்கிட்ட இருக்கு. அந்த மாயினால்தான் உலகத்தை படைக்கிறார், உலகத்தை காப்பாற்றுறார், உலகத்தை அழிக்கிறார், எல்லாமும் பண்ணிட்டு இருக்கார். அனுகிரகம் பண்றார், திரோதானம் பண்றார். எல்லாம் அந்த மாயனுடைய சக்தியான பரமாத்மா. ஆகையால் யாரு மாயாவி? நகனான மாயாவி பரமாத்மா. ஓ மாயாவி பரமேஸ்வரா இந்திரஜாலாயதே. உலகத்துல இருக்க மாயத்தை சொல்றதுக்கு நகமான மாயம் எங்க இருக்கு? வேற எங்க வேணா கூடாது. அயம் பிரபஞ்சா பிரபஞ்சோயம். முதல்ல இருந்து ஆரம்பிச்சது ஒண்ணு யுக்திக்கு சரியா பொருள். என்னன்னா
ஆகாசத்துல வந்து காத்து வந்ததுன்னா காத்துல வந்து நெருப்பு வந்ததுன்னா காத்தையும் நெருப்பையும் கண்ணால பார்க்க விட்டுறதுதான் வந்துருக்காங்க. நெருப்புல இருந்து ஜலம் வந்ததுன்னு கொடுக்க மாட்டேங்க. நெருப்புல இருந்து ஜலம் வந்தா நெருப்பு அனுப்பி விடாங்க. அக்னே ராம ராஜிக்கிறதுலயே பரவாயில்ல. ஜலத்துல இருந்து பூமி வந்துடும். எனக்கு நான் பூமியை நோண்டினாலே ஜலம் வருது. ஜலம் வரணும் பூமியை நோண்டினா அங்கிருந்து ஜலத்தை வேலை என்ன சொல்ற ஜலத்துல இருந்து பூமி வருது. என்னமா நம்ப சொல்றேன் எதையும் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னதுக்கு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அகத்திலிருந்து வளைய பண்ணினேன். வளைய பண்ணினோட இந்த தங்கமும் வளையும் ஒன்னா வெவ்வேறையாருனா ஒன்னா வெவ்வேறையா அதனாலே நான் வளைய ஏற்ற வச்சேன். அதனால தங்கத்தை கையில போட்டுருக்கேன் சொல்லிட்டாங்க வளைய போட்டுருக்கேன் சொல்றேன். தங்கமும் வளையும் ஒன்னா இருந்த போதும் நீங்க வந்து வளையம் தான் சொல்றேன் தங்கம்னு சொல்ல மாட்டேங்கிறேன். அப்ப வளைய வேலை தங்க வேலை சார் வளைய கட்ட இது என்ன வளையன்னா தங்க வளைய மண் வளைய சொல்ல வேண்டியதானே கிளாஸ் வளைய சொல்ல வேண்டியதானே ரப்பர் வளைய சொல்ல வேண்டியதானே. எங்க வீட்டு சாதா முடிச்சிருக்கேன் நாங்க குடும்பம் சொன்னாங்க வலை போட்டுருக்கா அப்படின்னு. அப்ப வளைய தங்கமா தங்கத்தோட வேலை வளையா இறந்து பண்ணிருந்தா வேதாந்தியத்தில் வந்து ஒரு 10 மணி நேரம் இதை வந்து பேசிட்டு அவனுக்கு முடியாது எனக்கு சொன்னா முடியாது. கடைசியில என்னடா முத்த தெரியாது எனக்கு தெரியாது. ராமநாதிக்கிறது எப்படி வந்தது என்ன சண்டை போட்டுருக்கோம். அவ விவகாரம் என்னன்னா அங்க தங்கம் தான் வளையாக காணப்பட்டது. அந்த வளையாக காணப்படுறது அந்த வளையக்கூடியதான பேரும் வளர்த்துதான் உருவம் கொடுத்துருக்கேன். அங்கத்துக்கு மேல ஒரு பேரும் ஒரு உருவமும் நாமலும் மக்கள் கொடுத்ததுனால அது சரியாக காணப்பட்டது. தங்கம் தான் இருக்கு. அப்ப வளைய உலகத்துல சொல்றாங்க அதுதான் மாறியது. விவகாரம் என்ன மூலப்பொருளா மட்டும்தான் இருக்கு. மூலப்பொருளானது வேற பொருளாக காணப்பட்ட போதிலும் அது மூலப்பொருள் தான். ஏற்றி எழுதிருக்கு ஏற்றி முடிஞ்சா எல்லாரும் நூறு ஏற்றிலிருந்து நூறு தனியா பிச்சு எடுத்தா ஏற்றி காணும். நூறு பிச்சு எடுத்தா நூறு காணாம போடும். நூறுதான் எழுதுறது ஏற்றியே காமிக்கிறேன். நூறு சொல்றதுல வேட்டி இருக்கும். ஆனா நூறு செய்ய முடியாதனாக்காக வேட்டி பண்றது உடம்ப மறைக்கிறது. ஒரு 2 நூறு கொடுத்தேங்க ஒரு காரியத்தை பண்றது. அதனால நூறு வேற வேட்டி வேற சொல்ல பண்ணா நூறு எடுத்து சொல்ல பண்ணா முடியாது. அதான் உலகம். அப்ப இந்த கட்டம் 20 வெளியில வயசுலாம் ஆரம்பிச்சு அதுல விட்டா வேற ஒன்னான்னு கேட்டேன்னா வயசுக்கு பார்த்து போயிடும். நம்ம கல்வி நம்ம காசு பார்த்து போயிட்டே இருப்பான். பற்றி பார்த்தீங்கன்னா சொல்ல இந்திரகாலாயதே பரஞ்சோயம் எல்லா செயல்களும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். காரணம் காப்புறத கையெழுக்கணும், அது நம்ம படுத்துக்கணும், தூங்குறோம், எழுதுக்கணும், சாப்பிடணும், மனுஷனோட சண்டை போடணும், எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி சார் இந்த ஜாகிரத விவகாரம் சொப்னம் போன்றது. சொப்னம் போடுறதுன்னா என்ன அர்த்தம்? தூக்கத்துல நீங்க எல்லாத்தையும் பார்த்து தூங்கிட்டு இருக்கேன் திடீர்னு சொப்னம் இருந்தது. உங்க வீட்டுக்கு ஞானம் வந்தா போல சொப்னம். அதுல மனையில ஏறி உட்கார வச்சிருக்கு. அப்படியே மழை போயிட்டே இருக்கு. இந்த ரூம்ல அந்த ரூம் அந்த ரூம் இந்த ரூம் இப்படி போயிட்டு இருக்கு. எல்லாம் அழகா சொப்னம் வந்தது. சக்கரை போயிட்டு இருக்கேன். அவர் திரும்பி பார்க்கறது எங்கேயாவது யாரை இருக்காரு எப்படி வரும். அவன் வெயில் எவ்வளவு உங்களால் கொஞ்சம் முன்னாடி போக முடியும். அவ்வளவுதான் கண்டிப்பா யானை எப்படி போகுது எப்படி கழிச்சு போகுது என்ன கேட்கறது என்ன சொல்றேன்னு அதுதான் கேட்கறது நான் பார்த்தேன். சொப்னத்துல இத்தனை விவகாரங்களையும் பார்த்து குளிச்சுட்டு அத்தனையும் சேருக்கு போட்ட முடியுதான் குதிரைகள்ல அது குதிரை போக முடியுதான் ரோடு இல்ல இருந்தாலும் சேரை பார்த்தேன் குதிரையை பார்த்தேன் மனுஷனை பார்த்தேன் எல்லாரும் பார்த்தேன். பார்த்தேன் குளிச்சுட்டு இருந்தேன் பொண்ணு கிடையாது. ஆனா
இவைகள்லாம் எந்த ஒளியில பார்த்தேன்னா அந்த ஒளிதான் நான். ஆத்மாவுடைய ஒளியில் தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சொன்னதை பாருங்க இதெல்லாம் பாத்தீங்களா அவ பார்த்ததான் அந்த ஒளி இருந்தாருனால கூட பார்க்க முடியும், இருக்க பார்க்க முடியாது. புரியுது என்ன இருக்குதானே இருக்குது, இருக்கிறது பார்த்த பொருள அப்ப ஒரு ஒளி அதுதான் அத்தையோ ஸ்வயங்கோ அத்தையோ அந்த ஆத்மா ஆனா முடிச்சு பார்த்த பொருள்கள் எல்லாம் முடிச்சிருந்தா அதே மாதிரிதான் அத மனிதம் அத்தைகம் ரொம்ப நாள துணிதான் இருக்கமா இருக்கே இருக்கமா சப்பனம் பார்க்கிற சப்பனத்துக்குள்ள இருக்கணும் தூங்கிட்டு இருக்கே இருக்கணும். ஆனா என்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு அத்வைதம் பண்ணியான அன்னைக்கு இத்தனை நீங்க அனுபவிச்ச பிரபஞ்சம் முழுக்க சொப்பமா போயிடும். ரொம்ப முக்கியமான விவகாரம் என்ன, நம்ம உலகத்துல பண்றோம் அனுபவிக்கிறோம். ஆனா மனுஷர்களுக்கு உலகத்தினுடைய அனுபவம் உண்மைங்கிற ஒரு கிரமம் ரொம்ப நாளா வந்து அதனால காசு பத்திரமா சேர்த்து வச்சுக்கலாம். என்ன பண்ணுவாங்கனாலும் இதுக்கு என்ன வருஷம் வாரண்டின்னு பார்க்கலாம். நீங்களே இருக்கிறாங்க இவருக்கு யார் கேரண்டி கொடுக்க இன்சூரன்ஸ் பண்றாரு சார் அப்படின்னு நாங்க பிராணம் போனா பிராணம் இன்சூரன்ஸ் பண்றாங்க. பிராணம் போனா மற்றவர்களுக்கு காசு தரையிடும் நமக்கு நஷ்டம் தான். இன்சூரன்ஸ் தான் இந்த பத்தி போறேன் பண்ணி பாக்கிறோம். இன்சூரன்ஸ்ல உங்களுக்கு லாபமா நஷ்டமா நீங்க நஷ்டப்பட்ட காசை கொடுத்துரு உங்க காசு நிச்சயமா வரப்பதில்ல. ஆனாலும் ஜனங்கள்னா அவங்க கோடி கோடி லாபம் வருதுன்னா இதான் விவகாரம். இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா உண்மை எது சார், நிஜமான உண்மை எது, உண்மையானது சத்தியமபிச்சம் பிரம்மா அதெல்லாம் காட்டு தெரியும். பிரம்மமானது தெரியல யாருக்கும். ஆனா யாருன்னா அது ஒண்ணுதான் அழியாது. மாற்றப்படும் பொருள் பொருளாக பொருள்கள் எல்லாமே ஒரு நாளைக்கு அழியக்கூடிய எவ்வளவு சாஸ்திரமாக காணப்பட்ட பொருளும் ஒரு நாளைக்கு அழிய முடியும். உடல் இருக்கு, வீடு இருக்கு, நிதி மரங்கள்லாம் இருக்கு, எல்லாம் அழிஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. மாதிரி இருந்தோம் பெரிய மரம் இருக்கு, ஒவ்வொரு கடையா விட்டு இருக்காங்க. பெரிய கத்திரிக்கோள் கட் பண்றாங்க. அதை பார்த்தா இப்படியே கையை கண்ணி வச்சுன்னா எப்படி இருக்கு கேட்கணும் மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கு உயிர் கேட்கறது அதற்குதான் உயிர் இருக்கும். அந்த மரங்களானது அந்த மாதிரி வரணும் போன மாதிரி வரணும்னு நினைச்சு இவன் கட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஆனா விவகாரம் என்னன்னா எல்லாம் ஒரு நாளைக்கு அழியக்கூடிய ஒரு மாறிண்டு இது மாறுகிறதோ ஒரு நாளைக்கு அழிந்தான். ஏன்னா பொருள்களுக்கு விகாரம்னு அயது அஸ்தி வர்த்தது விபரிணமது அபட்சியது வளருகிறது, மாறுகிறது, துணி போகிறது, அழிகிறது. ஒரு மாற்றம்னு இருக்குமே உபயம் அபயம் கர்மா இதரோதி கர்மிணம் ஏற்றி இருக்கு. அதான் வாங்கி வச்சதை போட்டு துவைக்கணும் நாளைக்கு வழி விட்டுறது மறுபடியும் கட்டுறேன் மறுபடியும் அடிக்கிறது மறுபடியும் பண்றேன். ஒரு 10 தரம் போட்டவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 2 கேள்விப்படுது. கட்டப்படாது உபயம் நவயம் கர்மனா அழுக்கு ஏறி கழுக்க குறைஞ்சி அழுக்கு ஏறி அழுக்க நீக்கி பண்ணிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு கர்மினம் எதுல அந்த அழுக்கு சேர்ந்து போச்சோ அது அழிஞ்சு போயிடுது. உலகத்துல மாறுதல் எங்க இருக்கோ அது ஒரு நாளைக்கு அழிக்கும். உலகத்துல மாறாத பொருள் ஏதாவது ஒண்ணு சொல்லி பார்க்கணும். புத்தம் புதுசா வாங்கினாலும் நாளைக்கு அட்டாது. விவகாரம் என்னங்க மாறாத பொருள் எது பிரம்மம் ஒண்ணுதான். சத்தியம் என்ன பிரம்மம் ஒண்ணுதான். நித்யா சத்தியம்னு சொன்னது அடுத்த நித்யா. பொய்யான பொருள் என்னங்க நித்யானாக்கியம் அறிவு வந்தாக்கியது அழிகிறதோ அதுக்கு பொய். அது பிரம்மஜானம் வந்தா அஜாதிகள் அஜானம் பொருள். கணக்கு கருதுகள் என்ன போட்டு கணக்கனுடைய அஜானம் என்ன முன்னால தெரியல இப்ப தெரிஞ்சது என்ன போல அது
இல்லாம போச்சு. அறிவால் போகக்கூடியது அறிவாம ஒண்ணுதான். எந்த பொருளான நித்யா பொருள் நித்யாநாத்தியம் ஞானநாத்தியமா இருக்கிறது தான் நித்யாந்தியான அதிர்ச்சியில ஞான பிரயுக்தம் அப்படி சாமானிய பிரயோஜனம் ஞான யோக்கியத்துவம் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொன்னாங்க ஆத்மாவை அறிந்தவன் துன்பத்தை நீக்குகிறான். அவனுக்கு ஞானம் வந்தது என்னால் அவனுடைய துன்பம் போய்விடும். நீங்க உங்களுடைய துன்பத்தை நீக்கி கொள்ளணும். நீங்க என்ன பண்ணணும்? எல்லா வேதங்களையும் சாதங்களையும் லௌகிகத்தையும் எல்லாம் படிச்சுட்டு மனசுல ஒரு பக்குவம் வரல, நிறைவு வரல, இதுக்கு வழி என்ன சொல்லுங்கோ அப்படின்னு சமத்துவம் இருக்கிற ஓடி போக நாரதரும் பிரபுதேவரையும் ஆனந்தப்படுறது, சமத்துவமாகவும் பிரபுதேவரையும் ஆனந்தப்படுத்துறாங்களா? இது ஆனந்தம். நாரதர்களை வீட வாழ்க்கையில ஊரெல்லாம் சுற்றி அவர் குழந்தை வந்து ஏகாக்கிரமா தியானம் பண்ணிட்டே இருக்க. அவருக்கு அப்புறம் வந்து இவருக்கு கவலை விடலை வர்றது. ஒரு நாள் சுற்றிட்டு கையில என்னவோ ட்ரை பண்ணி அரசு யோகமாக்குவது இது உங்க போல இருக்கிற வாழ்க்கை நான் கேட்டிருக்கேன். ஆனா எனக்கு எவ்வளவு படிச்சா ரோகம் போகல என்ன விட்டு எழுதி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறேன். கேட்கும்பொழுது ஆத்மாவை அறிந்தவர் ஸ்லோகத்தை சம்பந்திக்கிறார். அப்படி ஆத்மாவனா அறியறதுனால ஞானம் போறதுங்கிறது ஞான நிவர்த்தியம் உபநிஷத்துல இருக்கு, அது பாக்கிறோம். சொல்லலாம் உபயோகப்பட்டது உபயோகம் இல்லாதது. முயல் கொம்பு மாதிரி கொம்பு இருக்குமா? கொம்பு இருந்தா அதுக்கு முயல் பேரா? கொம்பு இருந்தா அதுக்கு முயல் பேர் இல்லை. முயலா இருந்தா அது கொம்பு இல்லை, முயல் கொம்புங்கிறேன். மனுஷன் கொம்புனா இதெல்லாம் எப்படி இல்லாத பொருள், ஒரு துச்சமான பொருள். அதை பத்தி நாம நினைச்சு பிரயோஜனம் இல்லை. துச்சமா என்னன்னா நமக்கு ஒரு நினைப்பு தேவையில்லை, உலகத்திலேயே இல்லை. உலகத்திலையும் யாராலையும் எப்பொழுதும் பார்த்து இருக்க முடியாதான பொருள், பார்க்க முடியாதான பொருளுக்கு துச்சம். இன்னது என்று சொல்ல முடியாது. சொன்ன கேள்வியில அசத்தியம் இன்டிஃபைனபிள். இன்னது என்று சொல்ல முடியாத பொருள் ஏதாவது ஒண்ணு இருக்காங்க. மாயா மேக்சிமம் மேஜிக்கு ₹500 டிக்கெட் வாங்கிட்டு போனா போறதில்ல. ஒரு 50 பேர் அங்கே கொள்ள போனா எதுக்காக? அவர் பக்கத்துல நம்ம பார்த்துக்கிட்ட இருந்த பார்த்து தெரிஞ்சுட்டு வந்தார். உட்கார்ந்து சொல்றார். அவர் ஆனந்தமாக என்ன பண்ணினா பெட்டியை திறந்தார், அதை கொண்டு ஒரு பொருளை போட்டார். மேல அதை மூடிட்டார். போராட அப்படின்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. போட்ட பொருள் அது மறுபடியும் போய் சேர்ந்தா காலம். இந்த பக்கம் திரும்பி சொன்னார், அந்த பக்கம் திரும்பிக்கிறார். எதுவும் இல்லை. யாராவது ஆடியன்ஸ் யாராவது வரலாம், யாராவது வரலாம், அவரால் வரலாம் இல்ல, யாராவது வாங்கலாம். எல்லாம் தெரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்ன மறுபடியும் இந்த கோலால அப்புறம் 8 ரூபாய் சுத்தினேன். அதுக்கப்புறம் கடந்து வரல அந்த பொருள். நானும் வீட்டுல இருந்த கோலை சுத்தினேன். கறி வந்து கோலை கையில முடியல. நான் மட்டும் போயிட்டேன். அது சொல்லுவோம் இந்த மாயம். இது என்னமா நடக்குது உங்களுக்கு தெரியாத பள்ளியில மாயம். நிறைய பேர் ட்ரிப் பண்ணிருக்கேன். இல்ல ஆனா என்னங்க இப்படி நடக்கிறது என்று எது சொல்ல முடியலையோ இது சாதாரணமாக இந்தி செய்வது இல்லை. ரொம்ப பேருக்கு ஒரு பிரமம் இருக்கு. இங்கிலீஷ்ல பார்த்தா புரியும். புரிஞ்ச பிறகு ஆனா புரியத்துக்கு முன்னால சம்ஸ்கிருதத்துல கேட்டாரு. ஏன்னா அங்கதான் கரெக்டா டெபினேட். இந்த அனுபவம் என்ன புரியுதான பொருளுக்கு ஆச்சாரியா விவேக விடாமணியில அனிர்வச்சனீயம்னு இருந்தது. இந்தி மைனவர்கள் மட்டும் சொல்லக்கூடாது.
அது இருக்கு என்றோ இல்லை என்றோ சொல்ல முடியாது. ஒன்னும் வாயாவே சொல்ல முடியாதுன்னு இருக்கு என்றோ இல்லை என்றோ சொல்ல முடியாது. அதுக்கு தனித்தனி அவயவங்கள் உண்டென்றோ இல்லை என்றோ சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாத இருக்கிறதுனால அது அனுபவத்தை கொடுக்கிறது. சாதாரண வாயால் சொல்ல முடியாத அனுபவத்தை கொடுக்கிறது. இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. எப்பொழுதும் இருக்கிற பொருளா இருந்தால் அறியப்படும், எப்பொழுதும் இல்லாத பொருளா இருந்தால் அறிய முடியாது. இது அறியவும் செய்கிறேன், ஆனா அழியவும் செய்கிறது. ஆகையால் இது சத்தென்றோ அதத்தென்றோ சொல்ல முடியல. அதே மாதிரியே அதுல குடும்பங்கள் இருக்கா இல்லையா சொல்ல முடியல. ஆயால் அனுபவம் அப்படிப்பட்டதான பொருளுக்கு மாயான்னு பேரு. அவன் மாயவாசத்துக்கு பண்றாங்க சொல்றா. இந்த மாயினால என்ன பண்றோம்? ஒரு பொருளை இன்னொரு பொருளா பார்க்கிறோம். கயரை பாம்பா பார்க்கிறேன், பாம்பா பார்க்கிறேன். மந்தாந்தத்துல கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் வெளிச்சமும் இருக்கு. கயறு தான் இங்க இருந்து தெரியாம பாம்புன்னு பார்த்தேன். நடுந்தேன், ஓடினேன், வேட்டு போட்டுட்டு எல்லாம் யாரோ பக்கத்துல ஏறினா நீங்க வாங்க பாம்புன்னு அந்த பாம்பை நான் தான் போட்டேன் கயறு அப்படின்னு எடுத்து கிட்ட காமிக்கிறோம். எது கயர் தானே இருக்கிற ஏன் பாம்புன்னு பாதுன்னா அது பாம்பு என் மனசுல தோணுது. ஆக்சுவலா பாம்பு எங்க சார் இருந்த என் மனசுல பாம்பு வந்து தோற்றம், மனசுலயே பாம்பு இல்லை, பாம்பு தோற்றம் தான் இருக்கிறது. கயத்துல பாம்பு இருக்கா இல்ல இருக்குன்னா அந்த கயரை கொண்டு வந்து கிச்சு பார்த்தா உள்ள பாம்பு இருக்கா இல்ல. விவகாரம் என்ன? பாம்புங்கிற எண்ணம் தான் மனசுல இருந்தது, இந்த பாம்பே கிடையாது. அந்த பாம்பை நீங்க என்ன பண்ணி மனதினால் இருப்பதாக கல்வி நீர், அதனாலதான் கல்விடம். கற்பனை கல்விட்டம்னா என்னன்னா அப்பொருள் இல்லாத போனாலும் இருக்கிறதா மனசனால நினைச்சு அதான் கல்விடம். அப்படிப்பட்டது என்ன? துவைதம். துவைதம்னு எங்க அந்த உலகம் இல்லாம எல்லா உலகமும் ஆத்ம சாஸ்திரத்தான் கல்விடம். அவசியம் பாரமார்த்திகம் எதுதான் உண்மை? இதெல்லாம் கற்பித்தம்னு சொல்லுங்க. உண்மை இருந்தானே கயர்ந்தானே பாம்பு பார்க்க முடியும், எழுங்கிறதானே வெள்ளையில பார்க்க முடியும், எழுங்கிறதா வெள்ளின்னு பார்க்க முடியும். நம்ம எது வெறும் 100 தான் இருக்குன்னா அதை வேட்டின்னு பார்க்க 100 தான் இருக்கு, இப்பவும் தான் இருக்கு. ஆனா வேட்டின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன், வேட்டின்னு தான் பாடிட்டு இருக்கேன். அந்த வேட்டிங்கிறத கல்விடம். அதுக்கு அது நம்ம சப்ஸ்ட்ராக்ட் ஆதாரமாக எது இருக்க 100. அதே மாதிரி இந்த வைத்த தோணக்கூடியதான இவ்வளவு உலகத்துல அடிப்படையில யாருங்க மனிதன் வரிடம் புரோதம் சூத்திர மனிதன் அறிவா ஐதம் புரோதம் என்ன நடந்ததுன்னா எல்லாமும் புரோதம். உலகத்துல காணக்கூடியதான கடப்பொருள்களோ செத்து பொருள்களோ எல்லாம் விவகாரத்துல சொல்லப்பட்டது. மத்தானி சர்வபூதானி நகரம் கோபத்தில் அகவத்தானி பூதானி மத்தியமே யோக வைக்கிறது. உலகங்களா என்ன நடக்கிறதோ இருக்க பரமாத்மா தான் எவ்வளவு ஆதாரம். அத்வைதம். அத்வைதம்னா அத்வைதமான பரம்பொருள்னு அர்த்தம். ஒரு மதத்தையும் ஆச்சாரியா அது தப்பு இது ரைட்டுன்னு சொல்லவே மாட்டாங்க, நான் உங்களுக்கு புரியும். ஆனா இது சாஸ்திரம். அஜாதா புதா இந்த அஜானமும் என்னைக்குதான் வந்தது? நீங்க மறந்துருக்க கண்டிப்பான கேட்டேன், வராது தெரியாது. நம்ம கேட்டேன் எத்தனை நாளா தெரியாதுன்னு தெரியாதுன்னு சொன்னேன். தெரியாதுன்னா எத்தனை நாள் தெரியாது? இதெல்லாம் கேள்வி தெரியுமா? கேள்வி தெரியாது, தெரியவே தெரியாதுன்னு தெரியாதுன்னு சொன்னாலும் தெரியவே தெரியாதுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் இருக்கும். ஆனா நான் கேட்டது என்னிடம் தெரியாதுன்னு பிறந்தது தெரியும், நம்ம பிறக்கிறது முன்னாடி தெரியுமா? ரிசல்டா வந்து கேட்கிறவங்க ஒண்ணுமே உங்களால் வைக்க முடியாது. பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறக்கிறது எனக்கு தெரியாது, உமக்கு தெரியாது. அப்ப எப்ப தெரியாதுங்கிறது என்ன ஆரம்பிக்கிறதுன்னா தெரியாது, ரொம்ப நாள் இருக்கு என்ன விட்டு. அதனால இந்த அஜ்ஞானம் எத்தனை நாள் இருக்கு, அறியாம எத்தனை நாளா இருக்கு அப்படின்னு கேட்டேன். ஆனா அதுக்கு திடீர்னு சொல்ல முடியல. ஆனா அதீன்னு ஞாபகம் சொல்ல, ஆனா அதீன்னு நான் சம்பவம் சொல்லல, திடீர்னு சொல்ல முடியல.
பிரவாகத்தோன அதுக்கு மீனிங் என்னதுன்னு யாராலையும் சொல்ல முடியும். இந்த உடம்ப யாருல காப்பாத்துறாங்க? உடம்பு யாருக்கு கேட்டது? அப்பாவுடைய அண்ணா ரகம் தானே இது. அம்மா பணத்தார கொள்ள கல்யாணம் யாரு பண்ணிட்டா? அதுக்கு என்ன பண்ணிட்டா? மன்னாரத்தனம் இந்த கிரீரை யாருக்கு போறது? எதுக்கு போறது? உள்ள இருக்குது. யாருக்கு சொல்ல முடியல? உடம்பை வேற வழிகள் என்ன இருக்கு? உடம்பு அனுபவிக்கணும். ஆனா இது யாருக்கு சொந்தம்னு சொன்னா நீங்க என்ன சொல்ற? எனக்குங்கிற இவ்வாறு உங்களுக்கு நீங்க தயார் பண்ணிட்டா கடையில வாங்கி கொடுத்துவாங்க. வாங்கி வந்தா இல்ல அது எப்படி காப்பாற்றுங்க? காப்பாற்ற ஒண்ணுமே இல்லையே. நீங்க ஒழுங்க நீங்க காப்பாற்றது அவனால ஒரு வியாதி வரும். இதற்காக ஆனா வர்றத உடம்புல என்ன மக்கள் ரொம்ப இணைய 4 தடவை கையை சொன்னா ஏதோ ரொம்ப அழுக்கா இருக்காம சரியா இருந்தா அவனுக்கு 4 தடவை தான் இருக்குது. இவன் என்னன்னா கட்டால் போட்டு இன்னைக்கு குளிக்கிறான், அது பண்றான், இது பண்றான், இன்ஃபெக்ட் அவன் கீழே எழுதா உடம்பெல்லாம் ஒரே ரத்த காயம் கடையில அவன் பாட்டு எழுதுனா போனான். அது உப்பு தெரிஞ்சா எரிஞ்சது சரியா போயிட்டு அடுத்த நாள் விட்டு சரியா போயிட்டு பண்ணிட்டு இருக்க உங்களை வெளியே வர மாட்டேங்க தோணுது. ஒண்ணுமே கேரளா அவன் பாட்டுக்கு பண்ணிருக்கான், அவன் பாட்டுக்கு ஆனந்தம் பண்ணமா இருக்கான். அப்ப இந்த உடம்புங்கிறது என்ன? இந்த காமத்துல வீடாது என்ன பரவாயில்ல இருக்கிறது. ஆனா இந்த உடம்பு யாருக்கு சேர்ந்தது, எப்படி இருக்குன்னு கவலைப்படாது. இந்த உடம்ப நரிஷ் பண்றதா தெரியுமா? இந்த பிராரப்த கர்மா. இந்த உடம்பானது ஞானம் வந்தாலும் இருக்கு. ஞானம் வந்த பிறகு கட்டிட கர்மா ஆகாமி கர்மா போறதே தவிர கட்டிட கர்மா எல்லாம் எழுதி போயிடுது. ஏன்னா நெருப்பு கொடுத்துட்டு எழுதி போயிடுது. ஞானாத்திரி சரகர்மாணி பத்மசாஸ்திரா ஞானாத்திரி மனதுல வந்தது, மனதுல கட்டிட கர்மா இருந்தது, எல்லாத்தையும் இருக்கு. எந்த பிறகுனா நீங்க ஒரு பிராமத்துக்கு கர்மக்களை பண்ணினேன்னா அது அதுல ஒட்டாத, அதுக்கு ஒட்டாதா என்று பிராரப்த கர்மா கூட என்ன அது சரீரம் நெருப்பு ஞானாத்திரி மனசுல வந்தாலும் பிராரப்த கர்மா போகல. அந்த ஞானமானது பிராரப்த கர்மாவும் கொண்டு கொள்ள. ஆனா அந்த பிராரப்த கர்மா எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் மனுஷனுக்கு தெரியுது. உங்களுக்கு சரீரத்தை காப்பாற்றுறது காலம் வந்தாலும் சரீரத்தை காப்பாற்ற பிராரப்த கர்மா. அதனால அங்கே கிளியரா தெரிகிறது. நமக்கு பிராரப்த கர்மா இருக்கும் தெரியல. அதான் சொன்னேன், உடம்பு வந்தாலோ ஏதாவதோ நம்ம கவலைப்படப்படாது. நம்ம பிராரப்த கர்மா நாம கொண்டு வந்து நீங்க அழகா ஒரு சரீரத்தை ஏற்படுத்தக்கூடாது. நான் எடுத்துட்டேன் அன்னைக்கு இருக்க காசுக்கு என்ன மார்க்கெட்ல இந்த சரீரம் தான் காலகர்மாக காலத்துக்கு வேலை கொடுத்து வாங்கியிருக்கேன். ஆகையாதான் இந்த புத்தகத்தை கடல வெள்ள கொடுத்து வாங்க. இப்ப யாருன்னு கேட்டாங்க சொல்றேன், எழுதுகிறேன். இந்த சரீரத்தை எழுதுகிறேன். ஆனா இதுல பிரசோபாவம் சம்பந்தம் வறுமையானால் பிரசோபாவம் எப்படி கொடுக்கணும்? காசு கொண்டு வாங்க வரும். அந்த ஊர்ல இந்த ரூபாய் ஆரம்ப கப்பா கொடுத்து வாங்க. வளர்க்கறது யார்? பிராரப்த கர்மா. பிராரப்தம் நமக்கு வேற வேலைக்கு அன்னத்தை கொடுக்கறாங்க. கேள்வி சிம்பிளா இருக்கும், ஆன்சர் தெரியாது. அன்னத்தை கொடுத்து நமக்கு காப்பாற்றது யாரு? சின்ன வயசுல வேற வேலைக்கு நமக்கு முடியாத அம்மா கொண்டு காப்பாற்ற. கல்யாணம் ஆனத மாவுக்கு அறிய போட்டு நீங்க பத்தியமா இருக்கலாம். இந்த மாதிரி வேலைக்கு பிடிக்கிறதோ பிடிக்கிறீங்களோ உங்களுக்கு இஷ்டப்படுறதோ ஏதோ ஒரு பணி போட்டா வியாபாரம் போட்டு கொஞ்சம் நன்றி இவ்வளவு கடைப்பட்ட பணினால இந்த உப்பு இல்ல காலம் இல்ல வச்சிருந்து அவனுக்கு எப்படி கேட்டோம். தினந்தோறும் காமம் இதே வேலை அது படிக்கல. நீங்க மட்டும் ஏற்றி தமிழ் ஏற்றி போட்டா வருமா? இவெல்லாம் கஷ்டப்பட்டு நான் தெரிஞ்சா இருக்கேன். நீங்க வேற உப்பு இல்லைன்னு சொல்லி இவன் சத்தியவாதி இல்லாதனால
ஒரு உப்பு போடுறது உப்பு இல்லைன்னு ஏன் சொல்ல அப்படின்னு நாளைக்கு நான் தான் போடுறேன், நான் கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டேன், ரொம்ப ஜாஸ்தி இருக்கேன். ஏதாவது ஒரு சொல்லிட்டே இருக்கிறதுல அவர் இப்படி ஆளாளுக்கு அப்பப்ப அன்னத்தை கொடுக்கறவா இன்னொருத்தர் இருக்கும் பொழுது அன்னத்தை கொடுக்கிறவங்க யாரும் கேள்வி கேட்கிறது என்ன சமாதானம் சொல்றது? இவா வழியா உங்களுக்கு அண்ணன் வருது. ஆனா நிஜமாக அண்ணன் யாரு கொடுக்கறா தெரியுமா? உங்களுடைய ஆள். என்னங்க உயிர் உண்டாச்சாலே நீங்க மதியம் கேள்வி மதியத்துக்கு என்ன தானே இன்னொருத்த கொடுப்பா? உயிர் இருக்கிறவனுக்கு படிச்சால் படிச்சுமே அவனுக்கு யாரும் கொடுக்க வேண்டாம், அவனையும் போய் எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் தப்பா ஒண்ணு இல்லைன்னா 2 காலம் ஒரு பாதம் வாயில போடுவான். அப்ப பண்ண மகாத்மாக்கள்லாம் ஞாபகம் சாதாரணமா படிச்சது என்ன பண்றதா ஏதாவது வாய் போட்டுக்கணும். உங்களுக்கு அன்னத்தை கொடுக்கிறவன் யாருன்னு சொன்னா இன்னும் கொடுக்கிறாரு, அண்ணா கொடுக்கிறாரு, பகவான் கொடுக்கிறாரு, எதை சொன்னாலும் நிஜமான சமாதானம் என்ன பசிக்கிறா போல இருக்கக்கூடியதான். பசிக்கத்தாலும் ஆயுள் இது இருந்ததையான நிச்சயமாக ஒண்ணு சாப்பிடும். ஒண்ணு பாக்கணும் உலகத்துல என்னென்ன பிராணிகள் மனுஷால விட்டுருக்கோம், என்னென்ன பிராணி அத்தனை பிராணி வேலைக்கு எது சாப்பிடுறதோ இல்லையோ அது அண்ணன் கொடுத்துருக்காரா இல்லையா? பகவான் ஆர்வையிட்ட சேர்த்துக்கலாம். ஒன்றும் வேற எல்லாமே பிராணம் பகவான் அவாவாளுக்கு எது வேணுமோ அது நிச்சயமா கொடுத்துருக்காங்க. சில சமயத்துல உடம்புல ஒட்டாதான் ஒரு பொருள் மாதிரி கிடைக்கும். பகவான் வந்ததுன்னா கிடைக்கும். அப்படி கிடைக்காம போனான்னா அவனுக்கு ஆரோக்கியமா போயிடுது. அத்தனை யார உபாசிக்கணும்? இதெல்லாம் நிச்சயமா சொல்லணும். விடாம அந்த நல்ல உபாசிக்கணும். காயத்ரி காயத்ரினா மந்திரம் அர்த்தம். சூரியனை உபாசிக்கணும். ஆரோக்கியம் உடம்புல ஒரு நோய் நொடி இல்லாம ஒரு சௌக்கியமா இருக்கணும். சூரியனை உபாசிக்கணும். அதனாலதான் சந்தியாவந்தனம் பண்ணது முதல்ல அந்த சூரியோபாசனம் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்கு ஒரு கவலை. ஞாயிற்றுக்கிழமைன்னா விரோதம் பண்ணலாம். எவ்வளவோ வழியில இருக்க டாக்டர் சொல்றவங்க எடுத்து வண்டி அரை மணி நேரம் மேல ஆகாது. அதுல கருடெல்லாம் 4 பேருக்கு கிடைக்கணும். நமக்கா சொல்லிருக்கிறேன் மண்ணு இருக்கேன் ஒண்ணு இல்லைன்னா சொன்னா போதுமே. அவ்வளவு கருணையோட சரீரம் இருக்கலாம். சத்தியமா இருக்கலாம். எருப உபாசம் பண்ணா என்னன்னா அகிரிகாரியம். பிரம்மச்சாரியா இருந்தா சமிதாதாரம் பண்ணலாம், சுரத்தரா இருந்தா அகிரத்தம் பண்ணலாம். உடனே பண்ண முடியவே கிடையாது. அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு வாரத்துக்கோ 10 நாளுக்கோ ஒரு தரம் ஸ்ரீசுத்தம் பண்ணுங்க, நவகிர ஹோமம் பண்ணுங்க. சிம்பிளா ஊரில் போட்டு நீங்களே சரியா பண்ணலாம்னா அக்னியை உபாசனம் பண்ணீங்கன்னா ஐஸ்வர்யம் போட்டு என்ன பண்ணலாம். இதெல்லாம் முக்கியமான காயத்ரி அங்க அக்னி கோதரா சம்போ இவைகளை நீங்க பூஜை பண்ணா சந்தோஷப்படுறவரை யாருன்னா பரமேஸ்வரன். ஆகிய இப்படிப்பட்டவாத இவைகளை காயத்ரி ராமனார் உபாசிக்கணும். காயத்ரம் ஆதித்யேக அக்னவு சம்போ சத்தியம் என்னமோ இதை பண்ணுங்க அது பண்ணுங்க என்ன இருக்கான் கேள்வி கேட்கறது பார்க்கணும். எதை பண்ணணும் அடுத்ததான் அதுல இருக்கு ஏன் பண்ணணும் கேட்கறது. காயத்யாம் காயத்திலையும் ஆதித்ய சூரியனத்திலையும் அக்னவ் அக்னியிடத்திலையும் இத பூஜை பண்ணினா சந்தோஷப்படக்கூடிய சமூக நடத்திலையும் என்ன என்ன தத்துவம். அப்ப அந்த பகவ தத்துவம் அதே தத்துவம் கர்மாணி கவயோ யானியபத்யாம் பௌதாரி சத்ய காம ஏகவத்யே குணகோபகம் முதல் 2வது உண்டகத்துல முதல் ஸ்லோகம் என்ன சொல்றது? கர்மாக்களை பண்ணப்பா. கர்மாக்களை பண்ணினாதான் மனசுல சித்த சுத்தி ஆகும். சித்த சுத்தி பண்ணால் அதுக்கப்புறம் குரு சொன்ன வார்த்தை நன்றாக
முதல்ல அவாவா கர்மாக்கா இதனால யாருக்கு சந்தோஷம் ஈஸ்வரார்ப்பணம் பண்ண பகவான் தத்துவம் அங்கே அந்த பகவான் சந்தோஷப்பட்டா நம்முடைய தத்துவத்தை காட்டுறான் தத்துவம் பிரத்யக்ஷ தேவதா கண்ணுக்கு தெரிகிற தேவதையா இருந்தார் அம்மா மாதா பூஜ்யோ குருஷகா எல்லோரையும் எப்பொழுதும் நம்ம பூஜிக்க தகுந்ததாக பெரியவர் அதனர் அப்பா தாத்தா தாதான்னா அப்பா தமிழ்ல தாதான்னா அப்பா கப்பா சம்ஸ்கிருதத்துல தாத்தா தேவதாத்மா எல்லா தேவதையும் பிள்ளையார் அனுமானம் எல்லா தேவதையும் நீங்க பூஜை பண்ணி இருக்கீங்க அத்தனை தேவதைகள் எங்க இருக்காங்க வேதாத்தியனம் பிராமணன் வித்யா கர்மான்விதோ விப்ரா வித்யான்னா வித்யா கர்மா அனுதானம் பண்ணிட்டு வேதாத்தியனம் பண்ணி அதுக்கப்புறம் சன்னியாசம் பண்ணாத மகான்கள்னாக்கா வித்யா கர்ம ஆதார பிரபோதர்மா சர்வசிய பிரபு நித்திய கர்மானை நித்திய கர்மா மனித பிரபத்தியாக மனித வேதாத்தியம் பண்ண பிராமணானதா பிராமணத்துகளே அம்மாதேவா எல்லா தேவதைகளும் பிராமணியை அப்படின்னு அப்படிப்பட்டதான ஒருதான் பிராமண தினம் கர்மான் விரோவித்ரா மூன்றோட அழிகிறதுங்கிற அதுக்கு காரணம் என்னதான் எதுக்காக இப்படியெல்லாம் ஒரு துன்பம் வருது இருக்கானுங்க விருத்தி அவன் அழிஞ்சு வராளா என்னங்க நல்லவர்கள் மனது ரோகும்படி பண்ணினாங்க யாருடைய மனது ரோகும்படி பண்ணப்படாது ஆனா நல்லவர்களா இருந்திருக்கா மகான்களா இருந்திருக்கா அவருடைய மனசு சொதுக்கு அவனுக்கு மட்டும் இல்ல சார் மூலமே அழிக்கப்பட்டு அதே நதியே யார் சொன்னவாக கரெக்டா நடக்கும் அமோக வச்சனம் அவ வாங்க சொன்னாங்கன்னா அந்த தேதிக்கு தகுந்தாப்புல ஒரு காரியம் நடக்கிறது ஜோசியா இருந்தாலும் நமக்கே தெரியும் 50-50% இப்படி எப்படி நடக்குது ஆனா விவகாரம் யார் சொன்ன வார்த்தை தப்பவே தப்பாது சிவ யோகிகள் சிவனடியார்கள் யாரையினால தாங்க முடியல எந்தனையோ டாக்டர்ல போனேன்னு மண்ணில் கொடுத்து சாப்பிடுங்க அது எடுத்து சாப்பிட்டா குறைஞ்சு போயிடும் மருந்தா சாப்பிடுறது எப்படி வரைப்பா அப்படின்னு குறைஞ்சு போயிட்டு எப்படின்னு அமோக வச்சனம் அவனுடைய வார்த்தை தப்பனிய முடியாததுடைய காரணம் என்ன உண்மையே வைக்கிட்டு இருக்கிறவா அனாவசியமா பேசாமல் இருக்கிறவா மௌனம் நீங்க மௌனமா பேசாமல் இருக்க இருக்க என்னைக்காவது ஒரு பேசிட்டு அந்த பேச்சு நடக்கும் மனுஷனுக்கு அதிகமா பேசுறது சத்திய மௌன சமசீலா புலபக்கத்தோட இருக்கிறவா மனசை அழிக்கிறவா சீலா ஆதாரத்தோட இருக்கிறவா அவ சொன்ன மக்கள் நிச்சயமா மௌனமா என்னதான் லௌகிக வடிவத்தை செயல்படாது மற்ற விஷயங்களா ராத்திரி விஷயமான கேட்கலாம் இன்னைக்கு நான் மௌனம் கேட்போம் நோ ஜபம் மௌனமா இல்ல அது வந்து ஒரு வாரத்துக்கு வரக்கூடாது ஏகாதசி சுவாமி ராமேஸ்வரத்தை உட்கார்ந்தா ஒன்ன சொன்னா அது பதில் சொல்றாரு வேற யாருடைய கேட்கறது கிடையாது மௌனம்னு என்ன அர்த்தம்னு மௌனம்னா குருமுக பேசாதே சாஸ்திரத்துக்கு நியமம் இல்லை ஜபத்துக்கு நியமம் இல்லை ஆராயணத்துக்கு நியமம் இல்லை ஆராயணம் பண்ணினா மௌனத்துக்கு வசம் இல்லை கவனிச்சு சாஸ்திரத்தை என்ன தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு மௌனம் ஜபம் அப்படின்னு சொல்லப்படாது மனுஷனுக்கு ஜன்மம் எப்படி வந்தது பொருளோட அட்டாச் ஆயிருக்க மனசு அதனால முடி பாப்பா கர்மா வந்தது புண்ணிய கர்மா இருந்தது உத்தரம் ஜன்மா வரலாச்சு ஆனாலும் நீங்க எங்கதான் போறீங்க எங்கேயும் போல உங்க பயமா இருக்கு ஆத்மாவே தருணாம நம்ம எதை பண்ணிட்டு இருக்கோமோ இதை கண்டினியூஸா பண்றதுக்காக தான் பயன்
விவகாரம் பண்ணா இவருடைய இவருடைய வெளியிடத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அங்கத்தினுடைய வதமா ஈவியமா அது மறுபடியும் உயர்ந்தான். அந்த புத்தகம் என்ன அங்கரசம் அந்த பையனும் இவரும் ஒண்ணுதான். இவர் என்ன பண்ணிட்டு அது கழிவு பையன் இருக்கணும். பையனையால இரண்டாவது அர்த்தஜமா புத்திரம் ஜன்ம புத்திரா. ஓ அவரியா இந்த உலகத்துல யாரெல்லாம் காண முடியாது அவசியம் அனுபவிச்சுதான். பகவத்கீதை தஸ்மாத் அபரிஹார்யேதே ஆச்சாரியால் எந்த ஒரு பிரகரணம் பண்ணினாலும் அதே பதங்கள் உபனிஷத்திலேயோ பகவத்கீதை வாசிருக்கோம். அந்த சாட்சியம் தோன்றது வந்தா யாதோ மிருத்யோ துருவம் ஜன்மம் தஸ்மாத் அபரிஹார்யேதே தத்துவம் போதிக்கும் அர்ஹதி. தடுக்க முடியாது. எதை தடுக்க முடியாது? இதே போலயே இங்க 67 ஸ்லோகங்கள் பார்த்துக்கலாம். அதெல்லாம் மறக்கூடாது. அப்பப்ப படிக்கிறப்படா அந்த ஆயத்தனானது எங்கிருந்து ஆச்சாரியால் எடுத்தான்னு பார்த்தா அது ஒரு அதெல்லாம் மனசு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். ஆச்சாரியால் எதை சொன்னாலும் மூளை எங்கேயோ இருக்கு. எப்படி சொன்னார் அப்படி யோசனை பண்ணி பார்த்தேன்னா ஆனந்தம் இருக்கிறது. புத்திரபதம் நடக்கிற காலத்துல காலை எங்க வைக்கணும்னு பூமியில திருப்போது ஆறு நெய்தான். கீழே கூடி இருந்ததுன்னா காலை வச்சோம்னா உள்ள இருந்ததுன்னா காலை வச்சா தைக்கப்பா முதல்ல கண்ணால பார்த்து அது சுதமான இடமா இருந்தா காலை இது ஆக்சுவலா பார்த்து நடக்கிறப்ப எல்லாரையும் பாருங்க. எங்கேயோ பார்த்துதான் அவருடைய ஒரு பார்வை பூமியில இருக்கும். அது பார்த்துதான் நடக்கிறது. இப்ப யாரும் நீங்க நடக்கிறது இன்னொரு நடக்கிறத பாருங்க அதுதான் நடக்கிறான். பார்க்காம நடந்தானே ரோடு எந்த இடத்துல போறாலும் நீங்க குடிச்சு நிச்சயமா இருக்கு. அதனால நடக்கலாம். ஆனா விவகாரம் என்ன எங்க போனாலும் கண்ணால பார்த்துதான் நடக்கலாம். கால வைக்கலாம். ஆசிரமிய மன்னரானே அண்ணன் கொடுக்கணும் சார். அதுக்கு யாரு பாக்குறோம்? யாரு சரியான கட்சி? யாருக்கு பசியாருக்கோ அவருக்கு சுடிதம். யார பூஜை பண்ணும்? மத்திய பூர்வ வராக நரசிம்ம ராமன அப்படி ராமோ ராமஸ்ய ராமஸ்ய புத்த கல்வி ஜனார்தனா கிருஷ்ண கல்வி ஜனார்தனா. இந்த பகவானுடைய அவதாரங்கள் அஷ்டாமூர்த்திகள். அதனாலே அஷ்டாமூர்த்தி இவாள பூஜை பண்ண நமக்கு ஆச்சாரியம் சரியான குருவானவர் கிடைக்கும்னு பல பிறவையில அஷ்டாமூர்த்தி வணங்கி இருக்காங்க. பகவான் தியாக பகவான் இதுக்கு 65 இந்த கேள்வி முதல் கேள்வியா வர வேண்டாமா? இது இமேகம் தெய்வதம் லோகே முதல்ல சொன்னாரு. கடைசியில சொல்லுங்க கடைசியில குடிக்க போறேன். அதனால அவரோட முடிக்கணும் சார். பகவான் மகேஷா சங்கர நாராயணா மகேஷா அவரே சிவன் அவரே விஷ்ணு. அதெல்லாம் சிவ விஷ்ணு பேதம் இல்லாத சிவனாகவும் விஷ்ணுவாகவும் தோணக்கூடியதான பரமாத்மா ஒருவர். பகவதி பகவத் பிரத்யம் இந்த பகவான் வாங்கினால என்ன பலம் வருது? எப்படி அஷ்டா காலத்துல பகவானுடைய சொரூபத்தை நினைச்சு மழையினால என்ன பலம்? லோகம் அந்த லோகமும் கிடைக்கும், அவருடைய சொரூபமும் கிடைக்கும், சாட்சாத்கர்மன தியாகமும். அதனால என்ன லாபம்? மோட்சம் வருவப்பா. என்ன முன்ன சாட்சாத்கம் மோட்சம். அந்த மோட்சத்துக்கு என்ன பிரயோஜனம்? அரித்யா சமய அஜானம் மனுஷன வாழ்க்கையிட்டு விளக்கத்தில் கொடுக்க போகிறான். எல்லா விதமான துன்பங்களை நீக்கிறது இல்லையா? அத மோட்சம். எல்லா வேதங்களும் இத்தனையும் பிரசங்களுக்கெல்லாம் ஆன்சர் சொல்றதுக்கு பொருள்களா ஒரு இடமாக இருந்துன்னு அதுல இருந்து கேள்வி எடுத்துல அந்த வேதத்தை கலந்து ஆன்சர் எடுத்துனா அந்த வேதம் வந்து எங்க இருந்து வந்து இப்படி 66 படங்களா பண்ணினா இந்த பிரசனம் யாரு கழுத்தையே இருக்கும். எப்பவும்
பிரஸ்னோத்தர ரத்னமாலிகா ஏகாம் வியாகித பிரஸ்னோத்தர ரத்னங்கள் ரத்னமும் உத்தர ரத்னமும் அதான் பிரஸ்னோத்தர ரத்னமாலிகா ஏகா ஏ முக்தாபரணாகிவ விமலா ஆபாந்தி தந்தனாரேஷு முக்தாபரணா முத்து மாலையோட இருக்கிற மாதிரி முத்தம்னா முத்துன்னு முக்த ஆபரணா முத்து எனக்கூடியதே ஆபரணமா வைத்திருக்கிறது இவன் விமலா ஒரு தோற்றமும் இல்லாமல் ஆபாந்தி தந்தனாரேஷு தந்தனாரேஷு சத்தங்கள் நடு பிரகாசிக்கிறார் பிரஸ்னோத்தர ரத்னாங்க ஆச்சாரியாவுடைய அந்த பார்த்தோம்